ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி 3 வருஷம். 3 வருஷத்துக்கு பிறகு 1ஆவதுல இருந்து 12ஆவது 15 வருஷம். 15 வருஷத்துக்கு பிறகு காலேஜ் 3 வருஷம், ஹையர் ஸ்டடி 2 வருஷம், 18-20 வருஷம் படிச்சுட்டு தான் அவன் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணா உனக்கு ட்ரைனிங் சம்பளமா நான் 10,000 ரூபாய் தரேன். எத்தனை வருஷம் படிச்சிருக்கிறோம்? 18 வருஷம் படிச்சாதான் 10,000 ரூபாய்க்கு அவன் ஒத்துக்குவான் அப்படிங்கிறான். அப்ப உலகத்துக்குரிய காரியங்களுக்கு நம்ம ஆயத்தமாயிட்டு இருக்கிறோம். தேவனுடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? நம்ம இப்பதான் பிறந்தோம், 1ஆவது படித்தோம், 2ஆவது படித்தோம், +2 படித்தோம், பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. சில பேர் அவங்களே பார்த்துக்கிறாங்க. அடுத்து பாருங்க, பேரம்பேத்தி எடுத்துட்டாங்க. கடைசி எதிர்காலம், கடைசி கண்ணை மூடும் போது நித்தியத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? நித்தியத்துக்கு என்ன பண்ண போறோம்? எல்லாம் காலம் அப்படி பறக்குது பாருங்க. காலம் யாருக்காகவும் நிற்காது, அப்படியே பறந்துகிட்டு இருக்கு. காலம் சமீபமா இருக்கிறது, காலம் சமீபமா இருக்கிறது. நாம இயேசு கிறிஸ்துவோடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? 2ஆம் வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? பாருங்க, கிபி 70 எருசலேம் அழிந்து போனது. கிபி 70 எருசலேம் அழிந்து போனது. 1948 மே 14 1948 மே 14 இஸ்ரவேல் தேசம் உதயமானது. கிட்டத்தட்ட 1878 வருடங்களா இஸ்ரவேல் தேசம் உலகின் மேப்ல கிடையவே கிடையாது. வரைபடத்திலிருந்தே இஸ்ரவேல் தேசத்தை தூக்கிட்டாங்க. 1878 வருஷங்களாக இல்லாத இஸ்ரவேல் தேசம் 1948ஆம் ஆண்டு உருவாகிவிட்டது. அத்திமரம் துளிர்த்து விட்டது. அத்திமரம் துளிர்த்து விட்டது. இயேசு தன்னுடைய வருகையை மத்தேயு 24ஆம் அதிகாரம் 32 33 வசனங்களை பார்க்கும்போது அத்திமரம் துளிர்ச்சிச்சு அப்படின்னா நான் வாசல் அருகே வந்துட்டேன் அப்படிங்கிறார். வாசல் அருகே வந்துட்டேன். லவோதிகேயா சபையை பார்த்து சொல்றாரு, இதோ நான் கதவை தட்டுகிறேன். முதலாவது நம்ம வீட்டை கதவை தட்டுறாரு. நம்ம கேட்கல அப்படின்னா புத்தி இல்லாத கன்னிகைகளுக்கு தன்னுடைய கதவை மூடி விடுவார். புத்தி இல்லாத கன்னிகைகளுக்கு தன்னுடைய கதவை மூடி விடுவார். அதனால இஸ்ரவேல் தேசம் உருவாகி விட்டது. காலம் சமீபமா இருக்குது. நம்ம தாத்தா காலத்தில் கேட்ட மாதிரி இப்ப சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா சகலமும் நேர்த்தியா அதன் காலத்தில் செய்யப்பட்டு வருகிறதுனால எப்ப எது நடக்கணுமோ அப்ப நடந்துச்சு. எகிப்து போய், அசிரியா போய், பாபிலோன் போய், மேதியா பர்ஷியா போய், ரோமம் போய், கிரேக்க வந்து இப்ப கூட்டணி ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. கூட்டணி ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த கூட்டணி ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. இந்த சமயத்துல தான் இயேசு கிறிஸ்துவோடைய வருகை இருக்கும். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, தேவ செய்திக்காக வெளிப்படுத்துற விசேஷம் 1ஆவது அதிகாரம் 3ஆவது வசனத்திலிருந்து இன்னைக்கு தியானிக்க போறோம். இந்த தீர்க்க தரிசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. காலம், மனுஷன் தன் காலத்தை அறியான். எது எப்போ வேணாலும் நிகழும். கண்ணை மூடி கண்ணை திறந்தா கர்த்தரை தரிசிக்கணும். கண்ணை மூடி கண்ணை திறந்தா கர்த்தரை தரிசிக்கணும். அதற்காக நம்ம ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமா? இந்த வெளிப்படுத்துகிற விசேஷம் என்பது ரொம்ப முக்கியமானது. வேதத்திலே புதிய ஏற்பாட்டில் முதல் புஸ்தகமாக மத்தேயு இருந்தாலும், வேதத்திலே புதிய ஏற்பாட்டில் முதல் புஸ்தகம் எது? மத்தேயு. அது இருந்தாலும் ஆனா எழுத்தின்படி முதலாக எழுதப்பட்ட புஸ்தகம் 1 தெசலோனிக்கேயர். 1 தெசலோனிக்கேயர் தான் புதிய ஏற்பாட்டிலே முதலாக எழுதப்பட்ட புஸ்தகம். இந்த புஸ்தகத்துல தான் இயேசுவோடைய 2ஆம் வருகை, ரகசிய வருகை பவுல் எழுதி வச்சிருக்கிறார். அதே போல இந்த கடைசி புஸ்தகம் வெளிப்படுத்துற விசேஷம். மோசே 1000 ஆண்டுகளுக்கு பிறகாகத்தான் உலகம் எவ்வாறு சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னு பஞ்சாகமத்தில் எழுதினார். எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு? மோசே கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் உலகம் எவ்வாறு சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு எழுதினார். ஆனா யோவான் 2000 ஆண்டுகளுக்கு பின்பாக என்ன நடக்க போகிறது அப்படின்னு வெளிப்படுத்துற விசேஷத்துல முன்பாக எழுதிவிட்டார். சரியா? அப்ப இந்த வெளிப்படுத்துகிற விசேஷ தீர்க்க தரிசன வசங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறதை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். இந்த வெளிப்படுத்துகிற விசேஷத்தை சாத்தான் படிக்க விட மாட்டான். ஏன் படிக்க விட மாட்டான்னா அதுல அவனுடைய முடிவு எழுதியிருக்கிறது. இந்த வெளிப்படுத்துகிற விசேஷ புக்கம் ஆண்டவரால் ஆதாரத்தோடு அருளப்பட்ட புஸ்தகம், ஆசீர்வாதத்தோடு அருளப்பட்ட புஸ்தகம், சகலவிதமான காலக்கிரம ஒழுங்கின்படி அருளப்பட்ட புஸ்தகம். சரிங்களா? அநேகர் கற்றுக்கொள்ள விரும்புகிறதும் கற்றுக் கொடுக்க விரும்புகிறதும் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். இது தேவ செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். நான் 2ஆம் வருகை குறித்து நான் படித்து நான் கேட்டு நான் என்ன பண்ண போறேன்? கர்த்தர் நிச்சயமாய் பேசுவார்.
ஏன்னா கர்த்தர் பாருங்க, அநேகருக்கு வெளிப்படுத்தாத தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். உலகத்திலே குழப்பங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சபையிலே தெளிவான பதில்கள் உண்டு. சபையிலே தெளிவான பதில்கள் உண்டு. நாம் எங்கிருந்து வந்தோம், எங்க போக போறோம், நம்ம எங்க இருக்கிறோம், நம்முடைய முடிவு என்ன, எல்லாம் சபைக்கு தான் தேவன் அருளி இருக்கிறார். தேவன் அருளி இருக்கிறார். நம்முடைய எதிர்காலம், அதாவது உலகத்தின் கடைசி காலம் என்ன அப்படி என்பதை எல்லாரும் தெரிஞ்சு கொள்றதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கிறோம். ரொம்ப ஆவலா இருக்கிறோம். இது எஸ்கட்டாலஜி, வருங்காலவியல். எஸ்கட்டாலஜி என்னது? வருங்காலவியல். இந்த வருங்காலவியலை நாம தெரிந்து கொள்ளணும். தேவன் எப்படி வருவார், எதற்காக வருகிறார், ஏன் வருகிறார், எந்த இடத்துக்கு வர்றார், அதனால நமக்கு என்ன பயன், நாம் அவருடைய வருகையிலே போய் சேருவோமா, அதெல்லாம் நம்ம இன்னைக்கு குறித்து பார்க்க போறோம். தேவன் எல்லாவற்றையும் சொல்லி சொல்லி செய்கிறார். தேவன் எல்லாவற்றையும் சொல்லி சொல்லி செய்கிறார். ஆதியாகமம் 18 நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படின்னு சொல்ற தேவன். ஆமோஸ் 3:7 கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். யோவானுக்கு தேவன் ரகசியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்ப ரகசிய வருகையில் வருவாரு, எப்ப இரண்டாம் வருகையில் வருவாரு, சரிங்களா? இதை குறித்து நம்ம பார்க்க போறோம். வெளிப்படுத்த விசேஷம் அப்போகாலிப்ஸ். இந்த அப்போகாலிப்சிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பாருங்க, முகத்தை மூடி இருக்கிறது திறக்கிறது. முகத்தை மூடி இருக்கிறது, மூடி இருப்பதை திறத்தல் அல்லது மறைக்கப்பட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதோ அந்த மறைக்கப்பட்டதெல்லாம் திறக்கிறதா இந்த வெளிப்படுத்த விசேஷம். தானியேல் புத்தகத்திலே தானியேலை பார்த்து தேவன் இந்த ரகசியத்துக்கு முத்திரை போடுங்கிறாரு. யோவானை பார்த்து முத்திரையை உடைச்சதை அவர் காட்டுறதை பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்துல முத்திரை உடைக்கப்படுகிறத பார்க்கலாம். அப்ப அப்போகலிப்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மூடியை திறத்தல். மூடியை திறத்தல், தெரியாதவற்றை தேவன் காண்பிக்க போகிறார். அதான் வெளிப்படுத்தின விசேஷம். எல்லா ரகசியங்களும் வெளியரங்கமாக எழுதியிருக்கிறத பார்க்கலாம். முக்கியமான விஷயம், இஸ்ரவேலர்கள் யூதர்களுக்கான ஒரு பிரத்யேகமான எதிர்கால புஸ்தகம் என்னன்னா, யூதர்களுக்குனே எழுதப்பட்ட புஸ்தகம் என்னன்னா எசேக்கியேல். அதுல அவர்களுடைய முடிவு இருக்குது. யூதர்களுக்குனே எழுதப்பட்ட புஸ்தகம் எசேக்கியேல், அதுல அவர்களுடைய முடிவு இருக்குது. யூதர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் பொதுவாக எழுதப்பட்ட புஸ்தகம் தானியேல். யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பொதுவாக எழுதப்பட்ட புஸ்தகம் தானியேல். ஆனா வெளிப்படுத்துற விசேஷம் தான் ரொம்ப முக்கியமா கிறிஸ்தவர்களுக்கு அப்படின்னு மையப்படுத்தி எழுதப்பட்டது. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, கிறிஸ்தவம் ஜெயிக்கும். அல்லேலூயா, கிறிஸ்தவம் ஜெயிக்கும். அதனால நாம இனிமே தான் செய்தி பார்க்க போறோம், சரிங்களா? இப்ப உலகின் இறுதி காலத்தில் நடைபெறும் சம்பவங்களை முழுமையாக முன்னறிவிக்கும் புஸ்தகம் தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். கிறிஸ்தவர்களுடைய மகிமையான நம்பிக்கை என்ன, உலகத்தை எப்படி கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்னு பிரித்தாரோ அதே போல இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன் வருகைக்கு பின் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். என்ன வருகைக்கு பின் வருகைக்கு முன்னா, ரகசிய வருகை என்ன, இரண்டாம் வருகை என்ன, ரகசிய வருகை என்ன, இரண்டாம் வருகை என்ன. இந்த இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையில ஆகாயத்துக்கு தான் வருவார். படம் பார்க்குறீங்க இல்லையா? ரகசிய வருகையில இயேசு ஆகாயத்துக்கு வருவாரு, நம்ம ஆகாயத்துக்கு ஏறி போவோம். ரகசிய வருகையில இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயம் வர வருவாரு, நாம ஆகாயத்துக்கு ஏறி போவோம். இரண்டாம் வருகையில இயேசு கிறிஸ்துவோட நாம் ஆகாயத்திலிருந்து பரலோகத்திலிருந்து பூமிக்கு ஆட்சி செய்ய வருவோம். சரிங்களா? அதை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? மனுஷகுமாரன் என்பது தானியேல் 7:13 இருக்கிற பெயர். அதை இயேசு தனக்காக எடுத்துக்கொண்டார். மனுஷகுமாரன் என்பது இயேசு கிறிஸ்துவுடைய நாமமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய வருகையை நேரடியாகவும் ஓமைகளாகவும் அநேக தடவை சொல்லியிருக்கிறார். எப்படி இயேசு கிறிஸ்துவுடைய முதலாம் வருகை, அதாவது அவர் குழந்தையாக மாட்டுத் தொழுவத்தில் பிறந்து 33 வருடங்கள் வாழ்ந்தாரோ, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக எத்தனை நூற்றாண்டுகளாக காத்திருந்தார்களோ, அது வருவார் நம்பிக்கையெல்லாம் போன சமயத்திலே கர்த்தர் சரியாக வந்தார் முதலாம் வருகையிலே. அதே போல நோவா பேழையை கட்டி எதுக்கு கட்டுறாரே அப்படின்னு சொல்லிட்டு சலிச்சு போற நயத்தில் ஆண்டவர் பெரிய மலையை கொடுத்து உலகத்தை அழிக்கிறத பார்க்கலாம். சோதிக்கும்படியாக உலகத்தில் உபத்திரம் உண்டு, அதை ஜெயிக்கணும். எல்லா உபத்திரம் அப்படிங்கிற பரீட்சை எழுதிட்டு இருக்கிறோம், சரிங்களா? சில பேர் எழுதியிருக்கலாம், சில பேர் எழுதி கொண்டிருக்கலாம், சில பேர் எழுத போகலாம். ஆனா அந்த உபத்திரவத்தெல்லாம் ஜெயிச்சா தான் ப்ரமோஷன். உபத்திரவத்தில் ஜெயிச்சாதான் ப்ரமோஷன். 1வது பாஸ் பண்ணாதான் 2வது.
ஆனால் இப்போ கிடையாது. 8வது வரைக்கும் ஃப்ரீயாக பாஸ் பண்ணிகிட்டே போகலாம். 8வதுக்கு அப்புறம் தான் பிடிப்பாங்க. அப்போ பரீட்சை எழுதினா தான் முன்னேற்றம் அடைய முடியும். பூலோகத்திலே ஒரு தியாக வாழ்க்கை வாழ்ந்தா தான், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தா தான் நாம பரலோகத்துக்கு போக முடியும். இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை எப்படி நிறைவேறினதோ அப்படியே இரண்டாம் வருகையும் நிகழப்போகிறது. இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் ஆதியாகமம். அதை பார்த்துட்டு நம்ம முக்கியமான செய்திக்குள்ள கடந்து போக போறோம். நோட்ஸ் எடுத்துக்கங்க, ரொம்ப பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். ஆதியாகமம் புத்தகத்திலே ஆதாமும் ஏவாளும், வெளிப்படுத்தின விசேஷத்துல மணவாட்டியும் மணவாளனும். ஆதியாகமம் புத்தகத்திலே நாம் எங்கிருந்து வந்தோம், வெளிப்படுத்தின விசேஷத்துல நாம எங்க போக போறோம். ஆதியாகமம் புத்தகத்திலே சாத்தானுடைய வருகை, வெளிப்படுத்தின விசேஷத்துல சாத்தானுடைய முடிவு. ஆதியாகமம் புத்தகத்திலே ஜீவ விருட்சத்தின் கனி விளக்கப்பட்டதை பார்க்கலாம். இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்துல ஜீவ விருட்சத்தின் கனி நமக்கு கொடுக்கப்படுகிறத பார்க்கலாம். ஆதியாகமம் புத்தகத்துல சாத்தானுடைய தலை முன் அறிவிக்கப்பட்டு நசுக்கப்படுவதை சொல்லுகிறது. வெளிப்படுத்துறது அவன் தலை நசுக்கப்பட்டதை சொல்கிறது. அங்கே ஆதியாகமத்துல வெள்ளத்தினால நியாய தீர்ப்பு, வெளிப்படுத்துறதுல அந்த அக்கினியினாலே நியாய தீர்ப்பு. ஆதியாகமத்தில் பழைய வானம் பழைய பூமி இப்போ இருக்கிறது, வெளிப்படுத்துறதுல புதிய வானம் புதிய பூமி. சார் இப்போதான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு இப்போ தெய்வ செய்திகளை போக போகிறோம். இரண்டாம் வருகை 2 கட்டங்களாக நடைபெறும். அதில் முதல் கட்டம் ரகசிய வருகை. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51, 52 வசனங்கள். நல்லா கவனிங்க, சரிங்களா? கேளுங்க, நோட்ஸ் எடுத்துக்கங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51, 52 வசனங்கள்ல, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசிய காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, மூலமொழியிலே ஒரு இமைப்பொழுதிலே, ஒரு நொடியில தான் போட்டிருக்கும். ஒரு நொடியிலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். ரகசிய வருகைக்கான வசனங்களை குறித்து கொள்ளுங்க, ரொம்ப பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். சரிங்களா? ரகசிய வருகை என்பது பூமியின் அறுவடை, விளைந்து கொண்டிருந்த தானியங்களை, நல்ல தானியங்களை தேவன் அறுத்து தம்முடைய பண்டக சாலைக்கு, களஞ்சியத்துக்கு எடுத்து போகக்கூடிய நாள் தான் ரகசிய வருகை. இப்ப கிட்னாப்னா என்னது? கிட்னாப் அப்படின்னா தனி மனிதனை கடத்துறது. தனி மனிதனை கடத்துறது. ஹைஜாக் அப்படின்னா என்னது? கும்பலா பிளைட்டோட கடத்துறது. கிட்னாப்னா தனி மனிதனை கடத்துறது. ஹைஜாக்னா கும்பலா ஆகாய மார்க்கத்தில் கடத்துறது. இதே போல அப்டாக்ஷன்னா என்ன? முக்கியமா குறிச்சுக்கங்க. அப்டாக்ஷன்னா வேற்றுக்கிரக வாசிகள் பூமியில் உள்ள மனிதர்களை கடத்தி கொண்டு போவது. பூமியில் உள்ளவர்களை கடத்தி கொண்டு போவது அப்டாக்ஷன். பாருங்க, இயேசு கிறிஸ்துவோட ரகசியவர்களை எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு எல்லாம் என்ன சொல்லுவாங்க? அமெரிக்காவானாலும் சரி, இங்கிலாந்து ஆனாலும் சரி, பிரான்ஸ் ஆனாலும் சரி, அப்டாக்ஷன்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் காணாம போகணும், வேற்றுக்கிரக வாசிகள் கடத்திட்டு போயிட்டாங்க இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா உண்மையில என்ன நிகழப்போகுது அப்படின்னா ராப்சர். இந்த ராப்சர் என்ற வார்த்தை லத்தீன் மொழி ராப்சுரே அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. அதாவது ராப்சர் என்ற வார்த்தைக்கு வேரோடு புடுங்கி கொண்டு போகுதல். நமது சிந்தைகளை, எண்ணங்களை, பூமிக காரியத்துக்கு, பூமியில் உள்ள எல்லா காரியத்தையும் நீங்களாக்கி நம்ம அப்படியே வேரோடு புடுங்கி கொண்டு போறதா இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல். இதுதான் ராப்சர். சரிங்களா? வெளிப்படுத்தின விசேஷத்துல முதல் வார்த்தை என்ன அப்படின்னா சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள் அப்படின்னு போட்டிருக்கும். சீக்கிரத்தில் இல்லாது சடுதியில், திடீர்னு சம்பவிக்க வேண்டியவை தான். சீக்கிரத்தில் இல்லை. நம்ம ஒரு வார்த்தை அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம் தெரியுமா? மாரநாதா அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மாரநாதா அப்படின்னா என்ன? இந்த ஸ்லைடில் நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். மாரநாதா அப்படின்னா இப்போ பாருங்க, இது இயேசு பேசிய ஒரு அரேமிய வார்த்தை. மாரனா அப்படின்னா ஆண்டவரே அப்படின்னு அர்த்தம். தா அப்படின்னா வாரும், ஆண்டவரே வாரும். இது பைபிள்ல 1 கொரிந்தியர் 16:22 தான் போட்டிருக்கும். 1 கொரிந்தியர் 16:22 என்ன போட்டிருக்கும் அப்படின்னா கர்த்தர் வருகிறார்னு போட்டிருக்கும். அது மூலமொழியில மாரநாதா, ஆண்டவரே வாரும். இஸ்ரவேல் தேசம் துளிர்விட தொடங்கிடுச்சு, இப்ப ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. சரிங்களா? இயேசு கதவண்டே வந்து விட்டார், வாசலண்டே வந்து விட்டார். நம்முடைய இதய கதவை
தட்டி கொண்டிருக்கிறார். திறக்காத பட்சத்திலே அவர் தம்முடைய கதவை மூடிவிடுவார். அவர் தம்முடைய கதவை மூடிவிடுவார். அப்ப மாரநாதனா என்னது? ஆண்டவரே வாரும். இது என்ன வார்த்தை? அரேமிய வார்த்தை. அரேமிய வார்த்தை. ரகசிய வருகையிலே இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரமாட்டாரு. நாம தான் ஏறி போவோம். இரண்டாம் வருகையில நாம கர்த்தரோடு பரலோகத்திலிருந்து இறங்கி வருவோம். நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதுதான், சபை எடுத்துக்கொள்ளப்படுவதுதான் ரகசிய வருகை. பாருங்க, விசுவாசி மரித்தா எங்க போவான்? அவிசுவாசி மரித்தா எங்க போவான்? பைபிள்ல தெளிவா போட்டிருக்கு. இந்த லாசரு ஐஸ்வர்யவான் உவமையில பாருங்க, லாசரு மரித்து அவன் பரதேசுக்கு போயிட்டான். ஐஸ்வர்யான் மரித்து எங்க போனான்? பாதாளத்துக்கு போனான். இந்த ஐஸ்வர்யான் மரிக்கும் போது அவனுக்கு அடக்க ஆராதனை நிகழ்ந்திருக்கும். ஐஸ்வர்யான் மரிக்கும் போது அடக்க ஆராதனை நிகழ்ந்திருக்கும். அவனை பத்தி பொய்யா சிறப்பா பேசியிருப்பாங்க. நல்லவர், வல்லவர், பெரியவர், சிறந்தவர், உத்தமர், பெரியவர், வள்ளல் அப்படிலாம் பேசியிருப்பாங்க. அவனுக்கு அடக்க ஆராதனை நிகழ்ந்து அவனுக்கு கல்லறை தோட்டத்தில் இடம் கிடைச்சிருக்கும். லாசருக்கு கல்லறை தோட்டத்தில் இடம் கிடைக்கல. ஆனா பாருங்க, யாரு பரதேசி போனா? லாசரு தான் போனான். அப்ப இங்க இதுல இருந்து என்ன சத்தியம் தேவன் சொல்றாருன்னா, நல்லடக்கம் முக்கியம்தான், நல் மரணம் தான் தேவை. அநேகருக்கு நல்லடக்கம் பயங்கரமா அடக்கம் பண்றாங்க, எவ்வளவோ லட்சக்கணக்கில் செலவழிச்சு அடக்கம் பண்றாங்க. சரிங்களா? அவருடைய மரணம் எப்படியாகப்பட்டதாக இருக்கிறது, அது ரொம்ப முக்கியம். ஸ்தேவானை கல்லெறிஞ்சு கொள்ளும் போது மறிக்கிறதுக்கு முன்னாடி அவன் இயேசுவை பார்க்கலாம். மறிக்கிறதுக்கு முன்பாக அவன் இயேசுவை பார்க்கலாம். பாருங்க, 2 வகை கூட்டத்தார் ரகசியவர்களை எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, 2 வகை கூட்டத்தார் ரகசியவர்களை கைவிடப்படுவாங்க. யாருன்னா, ஆதி முதற்கொண்டு கர்த்தருக்குள்ளே மரித்த பரிசுத்தவான்கள் கர்த்தருக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. 2வது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காய் உண்மையாய் வாழும் மனவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்படும். 2வது யார் கைவிடப்படுவாங்க அப்படின்னா, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிந்தும் கேட்டும் உணர்ந்தும் மறுதலிக்கிற புறஜாதி மக்கள் கைவிடப்படுவாங்க. அடுத்து, கிறிஸ்துவின் வருகையின் போது பின்மாற்றமாய் போன இந்த புத்தி இல்லாத விசுவாசிகள் கைவிடப்படுவாங்க. அதனால சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவிசுவாசிகளுக்கு தெரியாது. ஏன்னா சபைக்கு வந்தா தானே தெரியும். சபை தேவனுடைய இருதயத்தில் வைத்திருந்த ஒரு திட்டம் தான் சபை. கர்த்தர் தமது இருதயத்தில் வைத்திருந்தவர்களை சபை மூலியமாக விசுவாச பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்துகிறார். வெளிப்படுத்துகிற விசேஷம் யார் மூலியமாக யாரு கொடுக்கப்பட்டது? பிதா இயேசுக்கு ஒப்பு கொடுத்து, இயேசு தேவதூதனுக்கு ஒப்பு கொடுத்து, தேவதூதன் யோவானுக்கு கொடுத்து, யோவான் ஊழியர்களுக்கு கொடுத்து, ஊழியர்கள் மூலியமாக சபை மூலியமாக விசுவாச பிள்ளைகளுக்கு போனதுதான் இந்த வெளிப்படுத்துகிற விசேஷத்தினுடைய சங்கதிகள். அப்ப கர்த்தர் தமது இருதயத்தில் வைத்திருந்த ரகசியங்களை சபை மூலியமாக வெளிப்படுத்துகிறார். உலகம் தேவனை அறிய சபை வேண்டும். சபையோட நோக்கமே என்னன்னா, தேவனிடத்திலே அன்பு கூறணும். தேவனுடைய ஞானத்திற்கு, தேவனுடைய வல்லமைக்கு, தேவனுடைய ஐஸ்வர்யத்துக்கு, தேவனுடைய மகிமைக்கு, தேவனுடைய ஐக்கியத்துக்கு ஒரு வெளிப்பாடு தேவைப்படுச்சு. எப்படி கொடுக்கணும் அப்படின் போது சபை மூலியமாக கொடுக்கிறார். தேவனுடைய ஞானத்தை, ஐஸ்வர்யத்தை, மகிமையை, வல்லமையை, விடுதலையை சபை மூலியமாக தேவன் கொடுக்கிறார். வேதத்தின் மூலியமாக, ஊழியர்கள் மூலியமாக தேவன் கொடுக்கிறத பார்க்கலாம். சபை என்பது ஒரு பரலோக திட்டம். அந்த திட்டத்துக்குள்ள நாம இருக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். அங்க யாத்ரா புஸ்தகத்துல தான் முதல்ல சபை அப்படிங்கிறது வருது. சபைனா அடாத்னா என்ன தெரியுமா? சபைனா என்ன? தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது குறிப்பிட்ட காலத்துல, குறிப்பிட்ட இடத்துல, குறிப்பிட்ட நேரத்துல துவங்குறது சபை. குறிப்பிட்ட காலம் ஞாயிற்றுக்கிழமை, குறிப்பிட்ட நேரம் 7:30 மணி. சரிங்களா? அதுல இந்த இடத்துல கௌரிவாக்கத்துல சபை இருக்குது, அதுதான் சபை. குறிப்பிட்ட காலத்துல, குறிப்பிட்ட இடத்துல, குறிப்பிட்ட நேரத்துல துவங்குறது தான் சபை. நாம சரியான இடத்துக்கு வந்திருக்கிறோம், சரியான நேரத்துக்கு வரல. சரிங்களா? நம்ம பக்கத்தில் இருக்கிற சபைக்கே போக முடியல அப்படின்னா பரலோகத்துக்கு எப்படி போவோம்? தேவன் அதை பார்க்கிறார். என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன். சபை என்பது சும்மா கிடையாது, சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டு போற இடம் கிடையாது. அது பரலோக திட்டம். யார் வேணாலும் சபை ஆரம்பிச்சிட முடியாது. எத்தனையோ பேர் பணம் வச்சு சபை ஆரம்பிச்சிருக்காங்க. ஈசிஆர் ரோட்ல, ஓஎம்ஆர் ரோட்ல பாத்தீங்கன்னா எத்தனையோ சபை மூடி கிடக்கு.
ஆர்வ கோளாறுல சபையை ஆரம்பிச்சுட்டு சபையை மூடி போய் கிடக்கிறத நான் பார்த்துருக்கேன் நிறைய. ஏன்னா சபை என்பது பரலோக திட்டம். திட்டம் இல்லாமல் சபையை நடத்த முடியாது. திட்டம் இல்லாமல் அந்த சபைக்குள்ளே நாம் இருக்கிறோம்னா தேவன் தம்முடைய மன்னாவை வசனத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நல்ல வாழ்க்கை வாழணும், நீ வாழ்ந்திருக்கணும், வாழ்ந்து செழித்திருக்கணும், தேவனிடத்தில் போகணும், எல்லா நாச மோசத்துக்கு தப்பித்துக் கொள்ளணும், உலகத்துடைய எதிர்காலம் தெரியணும், குறிப்பா உன்னுடைய எதிர்காலம் என்ன அப்படின்னு தெரியணும். அதற்காக தேவன் சபையை வைத்திருக்கிறார். இந்த சபைக்கும் நமக்குள்ள உறவு என்ன அப்படின்னா, மேய்ப்பனுக்கும் ஆடுகளுக்கும் உள்ள உறவு, திராட்சை செடிக்கும் திராட்சை கொடிகளுக்கும் உள்ள உறவு, தலைக்கும் சரீரத்துக்கும் உள்ள உறவு, அஸ்திபாரத்துக்கும் கட்டிடத்துக்கும் உள்ள உறவு, மணவாளனுக்கும் மணவாட்டிகளுக்கும் உள்ள உறவு. இந்த உறவை நாம சரியா காத்து கொள்ளணும். அப்படி இல்லைன்னா வேற மாதிரியாக போயிடும். சரிங்களா? அப்ப சபையிடத்துல தேவனிடத்துல நாம் முந்தி அன்பு கூற வேண்டும். பழைய ஏற்பாட்டோட மையம் என்னன்னா இஸ்ரவேல் தேசம். பழைய ஏற்பாட்டோட மையம் எது? இஸ்ரவேல் தேசம், யூதர்கள். ஆனா புதிய ஏற்பாட்டோட மையம் என்ன அப்படின்னா சபை. புதிய ஏற்பாட்டோட மையம் என்ன அப்படின்னா சபை. அதுல இயேசு என்ன சொல்றாருன்னா, இங்கே எபேசு சபைக்கு என்ன சொல்றாரு? 2:5 சபையை குத்து விளக்காக ஒப்பிடுகிறத பார்க்கலாம். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நீ நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்திருந்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நீக்கி போடுவேன். விளக்கு தண்டை நீக்கி போடுவேன். சபையிலிருந்து முதலாவது எடுப்பார். சபையிலிருந்து முதலாவது எடுப்பார். இப்ப ஆதாம் ஏவாள் எங்க இருந்தாங்க அப்படின்னா, முதலாவது ஏதேன்ல இருந்தாங்க. ஏதேன்னா என்னன்னா மகிழ்ச்சி, டிலைட் அப்படின்னு அர்த்தம். சாத்தானுடைய முக்கிய நோக்கமே ஆதாம் ஏவாளை சபையிலிருந்து ஏதேனிலிருந்து வெளியேற்றிட்டான். ஆனா இங்க ஆண்டவரே சொல்றாரு, உன் விளக்கு தண்டை நான் எடுத்து போடுவேன், உன் விளக்கு தண்டை எடுத்து போடுவேன். ஆனா தேவன் கிருபையின் காலத்துல நம்ம கிருபையை அளவில்லாமல் பொழிந்து கொண்டிருக்கிறத பார்க்கலாம். நாம் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் தான் ஒரு விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். குறிப்பிட்ட வரைக்கும் தான் விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். பிதா யாரு, குமாரன் யாரு, பரிசுத்த ஆவியானவர் யாரு, குறிப்பிட்ட அளவு தான் புரிந்து கொள்ள முடியும். வெளிப்படுத்தல் 4:3 ஒரு நல்ல வசனம் இருக்குது, ஒரு வெளிப்பாடு இருக்குது. என்னன்னா, நம்ம பூமியில இருந்து பார்க்கும்போது அரை வட்ட வடிவ வானவில் தான் பார்க்கிறோம். பூமியில இருந்து எதை பார்க்கிறோம்? பூமியில இருந்து பார்க்கும்போது எல்லாம் பாதி பாதியாக தான் தெரியும். ஆனா பரலோகத்துக்குள்ள போய் பார்க்கும்போது அந்த அரைவட்ட வடிவ வானவில் முழு வட்ட வடிவ வானவில்லாக இருக்கும். முழு வட்ட வடிவ வானவில்லாக. பூமியிலிருந்து எதை பார்த்தாலும் பாதியா தான் தெரியும். பரலோகத்திலிருந்து பார்க்கும் பொழுதுதான் பிதா யாரு, குமாரன் யாரு, பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை நாம அறிந்து கொள்ளலாம். இப்ப பார்க்கலாம், மத்திய ஆகாயத்துல இயேசுவோடைய நாம் திருமுகத்தை நம்ம பார்க்க போறோம். எப்படி பார்க்குறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இயேசுவோடைய அந்த அழகை பார்த்துட்டு எந்த முகத்தை நம்ம பார்க்கணும்னு இத்தனை காலமாக வாஞ்சித்து இருக்கிறோமோ அந்த முகத்தை நம்ம பார்க்க போகிறோம். உன்னத பாட்டில் இயேசுவை எப்படி வர்ணித்திருக்கிறாங்க, வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2 முறை இயேசுவின் தோற்றத்தை எப்படி சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது இது, நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமானது இது. இயேசுவோடைய முகம் எப்படியாப்பட்டது, இயேசுவோடைய தன்மை எப்படியாப்பட்டது, அதை நம்ம எப்படி அனுபவிக்கணும், அதை பார்த்துட்டு ரகசிய வருகை கடைசியாக பார்த்து முடிக்க போகிறோம். ரகசிய வருகையில் என்னென்ன சம்பவங்கள்லாம் நிகழப்போகுது அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். நாம் எப்படி ஆயத்தமாக இருக்கிறோம், எப்படி போவோம், எப்படி மறுரூபமாவோம், எப்படி நம்முடைய காதுகள் விழித்திருக்கணும், இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது 3 விதமான இயேசுவின் தோற்றங்கள் எப்படி எப்படி இருந்தது இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துட்டு இந்த ரகசிய வருகையை பார்த்து நம்ம முடிக்கலாம். முதலாவது உன்னத பாட்டில் இயேசுவோடைய வருகையை சாலமோனுடைய அழகுக்கு மேலாக ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய ஆகாயத்தில் இயேசுவின் திருமுகத்தை முதலாக பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 6:16 ஒரு வசனம் இருக்கும். ஒருவராய் சாவாமை உள்ளவரும் மனுஷரில் ஒருவரும் ஒரு காலம் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறீர். மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய். யாரு? தேவன். இது யார் சொல்றது? பவுல் சொல்றார். அதே இது போல 1 யோவான் 4:12 தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லையே. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லையே. யோவான் 1:18 தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லையே, தேவனை ஒருபோதும் கண்டதில்லையே. இப்படிலாம் வாசிக்கிறோம், மாறி மாறி வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? தேவனை யாரும் பார்க்கல. இது யார் சொல்றது? யோவான் சொல்றாரு. அதே யோவான் தான் சொல்றாரு, இயேசுவை எப்படியெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. இயேசுவை எப்படியெல்லாம் பார்த்தேன். யோவானுக்கு காண்பித்ததை நமக்கு பக்தியுள்ளவனாக இருக்கும்போது நமக்கு காண்பிப்பார். நமக்கு யோவானுக்கு காண்பித்ததை நமக்கு தேவன் காண்பிக்க போகிறார். முதலாவது அவர் உன்னத பாட்டில் இயேசுவோட தோற்றம் எப்படி இருந்தது?
சபை எடுத்துக்கொள்ளப்படும் முன்பாக வெளிப்படுத்த விசேஷத்தில் இயேசுவோட தோற்றம் எப்படி இருந்தது, சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு பரலோகத்திலே இயேசு எப்படி இருக்கிறார், அதை பார்த்துட்டு நம்ம செய்திக்குள்ள போலாம். முதலாவது உன்னத பாட்டிலே சூலமித்தி சபைக்கு எடுத்துக்காட்டானவள். சூலமித்தி தன்னுடைய நேசரை எப்படி வர்ணிக்கிறா? நான் ஒரு சில செய்திகளில் இயேசுன்னு வர அழகை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன். நான் முடிந்த அளவுக்கு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி இதை சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. சூலமித்தி தன்னுடைய நேசரை இப்படி வர்ணிக்கிறான். சூலமித்திட்ட கேட்குறாங்க, எல்லாவற்றை காட்டிலும் உன் நேசர் எப்படி விசேஷமானவர். அதுக்கு சூலமித்தியோட பதில் என்னவாக இருக்கிறது, அதை பார்க்கலாம். ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கலும் உன் நேசர் எதனால் விசேஷித்தவர். இதெல்லாம் அந்த உன்னத பாட்டில இருந்து தான் எடுத்தது. என்ன எடுத்தது? அவர் மலைகளின் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார். வெளிமானுக்கும் மறைமான் குட்டிக்கும் ஒப்பானவர். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். அவரின் பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள். வெள்ளை போலத்தினாலும் சாம்பிராணியினாலும் வர்த்தகருடைய சகலவித கந்த பொடியினாலும் உண்டாக்கிய வாசனை வீசி தூப ஸ்தம்பங்களை போல, மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் கேள்விப்பட்டிருக்கிறோம், தூப ஸ்தம்பங்களை போல வனாந்தரத்திலிருந்து வருகிறவர். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர், தலை தங்கமயமானவர், தலைமயிர் சுருள் சுருளானவர், கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது. கன்னங்கள் கந்தவர்க்க பார்த்திகள் போலவும் வாசனையுள்ள புஷ்பங்களை போலவும் இருக்கிறது. உதடுகள் லீலி புஷ்பத்தை போன்றது, வாசனையுள்ள வெள்ளை போலம் அதிலிருந்து வடிகிறது. வாய் மதுரமானது, அவர் தம்முடைய வாயின் வார்த்தைகளால் நம்மை முத்தமிடுகிறார். கரங்கள் படிகை பச்சை பதிந்த பொன் வளையங்களைப் போல இருக்கிறது. கால்கள் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களைப் போல இருக்கிறது. அங்கம் இந்திரநீல ரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தத்தை போல இருக்கிறது. அவருடைய நேசம் திராட்சரசத்தை பார்க்கலும் மேலானது, அது மதுரமானது. என்கேதி திராட்சை தோட்டங்களில் முளைக்கும் மருதோன்றி பூங்கொத்து, சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குளின் நீலி புஷ்பமானவர். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம், அதன் நிழலில் வாஞ்சியாய் உட்காரலாம். அவரின் கனிகள் வாய்க்கு மதுரமானவைகள். விருந்து சாலைக்கு நம்மை அழைத்து கொண்டு போகிறவர். அவர் இடதுகை என் தலை கீழ் இருக்கிறது, அவர் வலதுகை என்னை அழைத்துக் கொள்கிறது. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள், அவர் முற்றிலும் அழகுள்ளவர். இந்த பூமியில் இருக்கும்போது இயேசுவே நம்ம இப்படிலாம் வர்ணிக்கலாம், எவ்வளவோ வர்ணிக்கலாம். ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், மணவாளர், துணையாளர், தேற்றவாளர், சத்திய ஆவியானவர், உயிர்ப்பிக்கிறவர். ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்துல அவருடைய தோற்றம் முற்றுமுடிவா மாறி. முதல்ல யோவான் அவருடைய மார்பில சாய்ந்திருந்தான். பரலோகத்திலே யோவான் இயேசுவை பார்க்கும்போது காலில் செத்தவனை போல கீழே விழுந்தவனானான். முதல்ல நமக்காக வழக்காடுகிற வக்கீலா வழக்கறிஞராக வந்தார். ஆனால் அப்படி இனிமேல் வரப்போகிறது கிடையாது. அவர் நியாயாதிபதியாக வரப்போகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2 விதமான தோற்றத்தை பார்த்துட்டு ரகசிய உறவுக்குள்ள போக போகிறோம். ரொம்ப முக்கியமான செய்தி பாருங்க. பரலோகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் இயேசு எப்படி இருக்கிறார், 4ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவோட என்ட்ரி எப்படியா இருக்கிறது, அதை பார்த்துட்டு நம்ம தேவ செய்திக்குள்ள முக்கியமான செய்திக்குள்ளே போக போகிறோம். பாருங்க, 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் நிலையங்கு தரித்து மார்பிலே பொற்கச்சையை கட்டி சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையாயிருந்து கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தது. பாதங்கள் உலைக்களத்திலே காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல் இருந்தது. வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறார். இவர் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றினார். இப்ப இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவோடைய தோற்றத்தை பார்த்தோம். இதுவரைக்கும் பழைய ஏற்பாட்டில் உன்னத பாட்டில் இயேசுவோட அழகை எப்படி சொல்லியிருக்காங்க, வெளிப்படுத்துற விஷயத்துல ஆரம்பத்தில் இயேசு எப்படி வர்ணிச்சிருக்காங்க. இப்பதான் முக்கியமான ஒரு இடத்துக்கு வர்றோம். இதுல இருந்து தான் தேவ செய்தி ஒரு டீப்பா போகுது. நல்லா கவனிங்க. பரலோகத்திலே இந்த 4ஆம் அதிகாரத்திலே ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிங்காசனத்தில் பிதாவானவர் வீற்றிருக்கிறார். மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் கண்டிராதவனும் பார்க்கிறோம் இல்லையா. யோவான் தரிசிக்கிறார். சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிங்காசனத்தில் பிதாவானவர் வீற்றிருக்கிறார்.
வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருக்கிறார். வச்சிரக்கல் பதுமராகம் அப்படின்னா ரூபி ஜாஸ்பர், அதாவது இந்த ரெண்டு கற்களுமே சிவப்பு நிற கற்கள். அந்த வஜ்ரக்கல்லும் பதுமராகவும் என்ன நிறக்கல் அப்படின்னா சிவப்பு நிறக்கல். அப்ப பிதாவானவர் சிங்காசனத்திலே உன்னதமான சிவப்பு நிறத்திலே உட்கார்ந்திருக்கிறார். அவரை சுற்றிலும் வட்ட வடிவ வானவில். இப்ப சொன்னோம் இல்லையா, நம்ம பூமியிலிருந்து பார்க்கும்போது எல்லாம் பாதி பாதியாக தான் பார்க்குறோம். நம்ம பார்வை எல்லாமே பாதி பாதியாக தான் பார்க்குறோம். அதனால அநேகரை குற்றவாளிகளாக தீர்க்கிறோம். அப்போ எல்லாமே பாதி பாதியாக தான் தெரியுது. ஆனால் பரலோகத்திலிருந்து பார்க்கும்போது தான் இந்த வானவில்லோடைய முழு வட்ட வடிவம் தெரியுது. அப்போ பிதாவானவர் பரலோகத்தில் நடுநாயமாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அப்ப அவருடைய தோற்றம் எப்படியாக இருந்தது? வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பா இருந்த சிவப்பு நிறத்திலே பிதாவானவர் உட்கார்ந்திருக்கிறார். பிதாவை சுற்றிலும் வட்ட வடிவே வானவில். அந்த வானவில்ல 7 நிறங்கள் இருந்தாலும் அது தூக்கலாக இருக்கக்கூடிய நிறம் மரகதம் போல இருந்தது. வானங்கள் மரகதம்னா பசுமையை குறிக்குது. மரகதம் போல இருந்தது. பிதாவை சுற்றிலும் 24 மூப்பர்கள் இருக்காங்க. பிதாவை சுற்றிலும் எத்தனை மூப்பர்கள்? 24 மூப்பர்கள், சபையின் பிரதிநிதிகள். அப்ப 24 மூப்பர்கள் அந்த இடத்துல பிதாவின் சிங்காசனத்திலிருந்து இடி முழக்கங்களும் மின்னல்களும் பெரிய சத்தங்களும் கேட்கிறது. அவர்களை சுற்றிலும் கோடான கோடி தூதர்கள் நிற்கிறாங்க. 4 ஜீவன்கள் இருக்கிறது. ஒரு ஜீவனுக்கு சிங்க முகம், ஒரு ஜீவனுக்கு மனுஷ முகம், ஒரு ஜீவனுக்கு கழுகு முகம், ஒரு ஜீவனுக்கு காளை முகம். இப்படியாக 4 ஜீவன்கள் இருக்கிறது. 4 ஜீவன்களுக்கும் 6 சட்டைகள் இருக்கிறது. 6 சட்டைகள்ல 2 சட்டைகளால் பறந்து 2 சட்டைகளால் காலை மூடி நடுவில் உள்ள 2 சட்டைகள் மூலமா பிதாவை சுற்றி சுற்றி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 அப்படின்னு சொல்லும் பொழுது 24 மூப்பர்களும் வெண்ணங்கி தரித்தவர்கள் தங்களுடைய கிரீடத்தை எடுத்து பிதாவின் சமூகத்தில் தங்களை தாழ்த்துறாங்க. சரிங்களா? பயங்கரமா இருக்குது காட்சி, கலர்ஃபுல்லா இருக்குது. சரிங்களா? இந்த இடத்துல அவருக்கு முன்பாக 7 அக்கினி தீபங்கள் எரிந்து கொண்டிருக்கிறது. தீபங்களுக்கு பிறகு பளிங்கு கோப்ப கண்ணாடி கல் இருக்கிறது. இந்த இடத்துல இயேசு இல்லை. அப்ப முத்திரையை உடைக்கணும். முத்திரையை யோவான் போகும்போது முத்திரையை உடைக்க யாருமே இல்லையே அப்படின்னு அழுகும் பொழுது அந்த இடத்துல பிதாவின் சமூகத்துல மாசா பயங்கரமா ஒரு ரிச்சா ஒரு பெரிய பேராற்றலுடைய இந்த முத்திரையை உடைக்க தகுதி உள்ளவர் யார் அப்படி சொல்லும்போது அந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்து அழகா என்ட்ரி ஆகிறார். ஏன்னா ஜெயம் கொண்டவரா என்ட்ரி ஆகிறார். ஜெயம் கொள்கிறவன் எவனோ எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். இந்த இடத்துல தான் இயேசு அழகா உள்ளே வரார். எப்படி வரார்னா ஜெயம் கொண்ட கிறிஸ்துவாக வருகிறார். இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம், பிதாவுக்கு என்ன கணத்தை 24 மூப்பர்கள் செலுத்தினார்களோ, பிதாவுக்கு என்ன கணத்தை அந்த 4 ஜீவன்கள் செலுத்தியதோ, பிதாவுக்கு என்ன கணத்தை கோடான கோடி தூதர்கள் செலுத்தியதோ, கூடுதலாக பூமியில் இருக்கிறவையிலும் பூமிக்கு கீழ் இருக்கிறவையிலும் சமுத்திரத்தில் இருக்கிறவையிலும் எல்லாம் சேர்ந்து இயேசுவுக்கு கணத்தை செலுத்துறதை பார்க்கலாம். இப்ப பிதாவாக இருக்கிறார். கடைசியில இயேசு நித்திய பிதாவாக பிதாவோடு ஐக்கியமாகி விடுவார். சரி, இப்ப இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 புதிய காரியங்கள்ல ஒரு காரியத்தை மட்டும் நம்ம பார்க்க போறோம். இயேசுவின் ரகசிய வருகை. முதலாவது நம்ம பார்க்கக்கூடியது என்ன? இயேசுவின் ரகசிய வருகை. 7 விஷயங்கள் இருக்கும் பாருங்க. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நடக்க வேண்டிய சம்பவங்கள் இவைகள் தான். முதலாவது, இயேசு கிறிஸ்து மகிமை பொருந்தினவராய் ரகசிய வருகையிலே வருவார். மணவாட்டியாகிய நம்மை அழைத்து கொண்டு போவார். 2வது, எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அங்கே கிறிஸ்துவின் நியாயாசனம். யாரெல்லாம் கர்த்தருக்கு உண்மையும் உத்தமமாக ஊழியம் செய்தார்களோ, அவருடைய தொண்டை செய்தார்களோ அவர்களுக்கு அங்கே பரிசீலிப்பு நடைபெறும், வெகுமதிகள் கொடுக்கப்படும். அது பெரிய சப்ஜெக்ட். அடுத்து, நாம எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு பூமியிலே உபத்திரவ காலம் நடக்கும். ரகசிய வருகைக்கும் 2வது வருகைக்கும் 7 வருட காலங்கள் வித்தியாசம் இருக்கிறது. ரகசிய வருகை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவருடைய 2ஆம் வருகை 7 வருஷத்துக்கு பிறகு நடக்கும். அப்புறம் பூமியை அவர் தேசங்களை நியாயம் தீர்த்து அவர் 1000 வருஷம் அரசாட்சியை செய்வார். பிறகு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. இதுல தான் மரித்த பாவிகளுக்கு, வாழ்கின்ற பாவிகளுக்கு நியாய தீர்ப்பு. கடைசியா எப்ப இயேசு நித்திய பிதா, ஏசாயால போட்டிருக்குது இல்லையா, அவர் நாமம் நித்திய பிதான்னு. எப்ப இயேசு நித்திய பிதா ஆவார் அப்படின்னா இந்த புதிய வானம் புதிய பூமியில.
இப்போ முதலாவது பார்க்கலாம், இயேசுவின் ரகசிய வருகையை நம்ம பார்க்க போகிறோம். இயேசுவின் ரகசிய வருகையை பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த இயேசுவின் ரகசிய வருகைக்காக எவ்வளோ பேச வேண்டியது இருக்குது பாருங்கள். இயேசுவின் ரகசிய வருகை அவ்வளவு முக்கியமானது. முதலாவது ரகசிய வருகை என்பது ரகசியமாய் நடப்பது. ரகசியமாய் நடப்பது. ரகசியம் என்பது யாருக்கு தெரியும்னா, கணவனுக்கு தெரிந்தது மனைவிக்கு தெரிஞ்சிருக்கும், மனைவிக்கு தெரிஞ்சது கணவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் நல்ல பாருங்க ஒரு தம்பதிகள். அப்ப ரகசிய வருகை சபையாருக்கு மாத்திரம்தான் தெரியும். உலகத்தாருக்கு எவ்வளவுதான் காதை திறந்து திறந்து சங்கு ஊதுனாலும், எவ்வளவுதான் சங்கு ஊதுனாலும் அவங்களுக்கு கேட்காது, எவ்வளவுதான் ஊதுனாலும் கேட்காது. ரகசிய வருகை என்பது விசுவாச பிள்ளைகள் மட்டும்தான் விசுவாசிக்கிறது. அப்ப ரகசிய வருகை என்பது ரகசியமாய் நடப்பது. ரகசியமாய் நடப்பது. பாருங்க, மத்தேயு 24 அதிகாரம் 43, 44 திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட விட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு 18 வருஷம் படிக்க வேண்டியதா இருக்கு. நல்லா கவனிங்க, 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு 18 வருஷம் படிக்க வேண்டியதா இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம திறமையை காட்டினா தான் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு. சரிங்களா? அப்போ உலக பிரகாரமான காரியத்துக்கு நாம் 15 வருஷத்துக்கு மேலே எஃபெக்ட் போட்டு படித்து, அப்பா அதுக்காக நம்ம கடன் வாங்கி வீட்டை அடகு வச்சு நகையை வச்சு படிக்க வைக்கிறார். அநேக பிள்ளைகளுக்கு தெரிய மாட்டேங்குது, ஊர் சுற்றிட்டு இருக்காங்க. அது படித்து முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் கிடையாதுனாலும் நிறைய அரியர் இருக்குது. அப்போ உலக பிரகாரமான காரியத்துக்கு 15-18 வருஷம் படித்தாதான் சம்பளம் கொடுக்குறாங்க. தேவனோடு சேர்ந்து வாழணும்னா நம்ம எத்தனை வருஷம் பரிசுத்தமாக இருக்கணும்? சரிங்களா? நம்மளுடைய நீதி எல்லாம் அவருக்கு முன்பான அழுக்கான கந்தையாக இருக்கிறது. சரியா? அப்போ நாம் எப்படி இருக்கணும்னா அவருடைய நீதியிலே, நம்முடைய நீதியில அவருடைய நீதியில நடக்க நம்ம பிரயாசப்படணும். பாருங்க, தியாகம் செய்தாலே ஒழிய பரிசுத்த வாழ்க்கையை வாழ முடியாது. பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னா தியாகம் செஞ்சிருக்கணும். காலையில் சீக்கிரமாக எழணும், நல்லா படிக்கணும், நல்லா வேலை செய்யணும், குடும்பத்தை நல்லா பாதுகாத்து கொள்ளணும், முடிந்த அளவு சேமிக்கணும், முடிந்த அளவுக்கு உதவி செய்யணும், தியாகம் பண்ணணும். சரிங்களா? உன்னை போல பிறரை நினைக்கணும். பிரமாணங்கள், ராஜரீக பிரமாணம் என்ன? பரனை நேசிப்பது போல பிறனை நேசி. 613 பிரமாணங்கள், 10 கட்டளைகள், 623. இப்போ எல்லாம் சேர்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் தேவனாய கர்த்தரிடத்திலே முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு அன்பு கூறுவது போல உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அதே போல உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி அப்படின்னு சொல்றார். அப்ப இதெல்லாம் செய்யணும். தியாகம் செய்தாதான் நாம பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும். இந்த ரகசிய வருகை என்பது ரகசியமாய் நடக்கிறது. இந்த ரகசிய வருகையில் நிறைய சம்பவங்கள் நடக்கும். திடீர்னு இயேசு வரார் அப்படின்னா, ஏன்னா ரகசிய வருகைக்கு நாள் குறிக்கிற கிறிஸ்துவ ஜோசியர்கள் அநேகர் இருக்காங்க. இன்னைக்கு தான் வருவாரு, அன்னைக்கு தான் வருவாரு. நிறைய ஜோசியக்காரங்க, கிறிஸ்துவ ஜோசியக்காரங்க இன்னைக்கு தான் வருவாரு, அன்னைக்கு தான் வருவாரு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பிதா தவிர குமாரனுக்கு கூட இயேசுடைய வருகை தெரியாது. இயேசு நாளைக்கு வராரு, அடுத்த மாசம் வராருன்னா இன்னைக்கு ஃபுல்லா உபவாசம் இருந்துருவோம். நம்ம ஆண்டவரே, நான் செய்த பாவம், செஞ்சுக்கிட்டு இருக்க பாவம், செய்ய போற பாவம் எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க, உபவாசம் இருந்து நம்மளை நாமே சுத்திகரித்துருவோம். சரிங்களா? எப்பவுமே அப்படி இருக்கணும். நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் எப்போ எக்ஸாம் வச்சாலும் கவலைப்பட மாட்டான். நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் நீ எப்போ எக்ஸாம் வை, நான் கவலைப்பட மாட்டேன், எழுதி பாஸ் ஆயிடுவேன். ஆனால் படிக்காதவங்க அடுத்த மாதம் எக்ஸாம் வச்சாலே கவலைப்படுவாங்க. அடுத்த மாதம் ஐயோ ஒன்றுமே படிக்கல, புக்கே திறக்க மாட்டாங்களே, வேதத்தை திறக்க மாட்டாங்களே. வேதத்தை திறந்தா தானே உள்ள சத்தியம் என்ன இருக்குன்னு தெரியும். வேதத்தை திறக்கணும், படிக்கணும். சரிங்களா? விதைச்சா தான் அறுக்க முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அது சொல்லிட்டு இந்த செய்திக்குள்ள போறேன். ஒருத்தன் இருந்தான், அவன் பேர் ஏ, இன்னொருத்தன் பி, இன்னொருத்தன் சி. ஏ என்ன பண்றான்? அவனுடைய கவர்மெண்ட் ஜாப், வேலை என்ன? குழியை தோண்டிட்டே போறான். பி அவன் 1000 குழி தோண்டணும், ஒரு நாளைக்கு 1000 குழி தோண்டிட்டான். பியோட வேலை என்னன்னா விதைக்கணும், விதைச்சுக்கிட்டே போகணும். சியோட வேலை என்னன்னா மூடிட்டு போகணும். இதுதான். ஒரு நாள் பி வரல, ஏ அப்படி 1000 குழி தோண்டிட்டு போயிட்டான். பி வராததுனால சி என்ன பண்ணா? விதைய போடாம மண்ணை மூடிட்டு போயிட்டான். மற்ற எல்லா இடத்துலையும் செடி வருது, அந்த இடத்துல செடி வரல. ஏன்? விதை போடல, படிக்கிற நேரத்தில் படிக்கல, சம்பாதிக்கிற நேரத்தில் சம்பாதிக்கல, குடும்பத்தை பாதுகாக்கிற நேரத்தில் பாதுகாக்கல. அப்படி கனி கிடைக்கும். எப்படி கனி கிடைக்கணும்? வாழ வேண்டிய நேரத்தில் வாழணும், விதைக்க வேண்டிய நேரத்தில் விதைக்கணும். ஆடிப்பட்டம் தேடி விதை, கற்றுக்கொள்கிற நேரத்தில் கல்லணும். சரிங்களா? இளமையில் கல். அப்ப பரிசுத்தமா வாழணும்னா ஸ்டார்டிங்ல இருந்தே பிராக்டிஸ் எடுக்கணும். ஸ்டார்டிங்ல இருந்தே 100 மார்க் ஒருத்தர் வாங்குறான்னா ஓவர் நைட்ல படிச்சு 100 மார்க் வாங்கிட முடியாது. 100 மார்க் ஒருத்தர் வாங்குறான்னா ஓவர் நைட்ல படிச்சு வாங்க முடியாது. ஒரு நைட்ல படிச்சு பாஸ் ஆகலாம். அப்படி நிறைய பேருக்கு திறமை இருக்குது. ஒரு நைட்ல, நான் கூட ஒரு நைட்ல படிச்சு தான் பாஸ் ஆனேன்.
கரெக்டாக 35 மார்க் மேத்ஸில். ஒரு நைட்டில் படிச்சுதான் அந்த மேத்ஸை நான் பாஸ் ஆனேன். சரிங்களா? அப்போ 100 மார்க் எடுக்கணும்னா அவன் ஸ்டார்டிங்ல இருந்தே படிக்கணும். 100 மார்க் எடுக்கணும்னா அப்போ நம்ம ஆரம்ப நிலையிலிருந்து எந்த இடத்துல விழுந்தோம். அந்த எலிசா சம்பவத்தில் பார்க்குறோம் இல்லையா? ஒருத்தன் கோடாரியை ஓங்கி ஓங்கி வெட்டும் போது கோடாரி கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லும் போது எலிசா என்ன கேட்குறாரு? எந்த இடத்துல விழுந்துச்சு, எந்த இடத்துல நீ விழுந்தேன்னு உனக்கு தெரியும். அப்ப எந்த இடத்துல விழுந்துச்சு அது தெரிஞ்சாதானே நம்ம அந்த இடத்துல இருந்து எந்திரிக்க முடியும். விழுந்த இடத்துல சொல்லாமலே பாவத்தை மறைச்சு பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். பாஸ்டர் அவங்க அப்படி திட்டுறாங்க, இவங்க இப்படி திட்டுறாங்க, நீ என்ன பண்ண அதை சொல்ல மாட்டாங்க. நம்ம மேல உள்ள தப்பை சொல்ல மாட்டாங்க. இதுதான் வாழ்க்கை. அப்ப ரகசிய வருகையிலே பரிசுத்தமாய் வாழ்ந்திருந்தா தான் ஆண்டவர் சொல்லலே, பராக்கிரமசாலிகளை என்னுடைய வருகையில் எடுத்துக்கொண்டு போவேன், படிப்பாளிகளை எடுத்துக்கொண்டு போவேன், பணக்காரர்களை எடுத்துக்கொண்டு போவேன் சொல்லலே. பரிசுத்தவான்களை தான் தேவன் எடுத்துக்கொண்டு போகிறார். அது ரகசியமாக காலங்காலமாக சொல்லப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது இயேசு கிறிஸ்துவோடைய ரகசிய வருகை. இந்த ரகசிய வருகையிலே இயேசு வரும்பொழுது, திடீர்னு வரும்பொழுது பாருங்க என்னென்ன சம்பவங்கள்லாம் நிகழும். முதலாவது பிரதான தூதனுடைய சத்தம். பிரதான தூதன் யார் அப்படின்னா, காபிரியலுக்கு முன்பாக இங்கே வரக்கூடியவர் மிகாவேல். அவர்தான் மிகாவேல் தான் பலமான தூதன். மிகாவேல் தூதன் அவர்தான் தானியேலுக்கு உதவி செய்தவர். மிகாவேல் தூதன் வந்து பாருங்க அவருடைய பேச்சு. இப்போ நான் இங்கிருந்து பேசுறேன்னா சத்தமாக பேசுனா அந்த செவர் வரைக்கும் கேட்கும். ஆனால் மிகாவேல் தூதன் சத்தம் போட்டால் உலகம் முழுவதும் கேட்கும். அவருடைய சத்தம் யாருக்கெல்லாம் கேட்கும்னா, அவராலே முத்திரை போட்டவர்களுக்கு மட்டும்தான் கேட்கும். அவராலே முத்திரை பட போட்டவர்களுக்கு மட்டும்தான் கேட்கும். பாருங்க பிரதான தூதனை ஏன் சொல்றாங்கன்னா, முதலாவது வருகையில இயேசுவின் வருகையை ஆயத்தப்படுத்துவதற்காக யோவான் ஸ்நானன் முன்னாடி வரார். அதே போல இயேசுவோட ரகசிய வருகையில அவருக்கு முன்பாக அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணபடியாக வரக்கூடியவன் தான் இந்த மிகாவேல் தூதன். பொல்லாத அந்த வானமண்டலத்தில் உள்ள ஆவிகளை அழித்து இயேசுவுக்கு ஒரு பாதையை கொடுப்பு வரப்போகிறார். இந்த மிகாவேல் தூதன் பாதையை ஆயத்தம் பண்ண வரார். இந்த ஸ்கூல் பெல் அடிச்ச உடனே பிள்ளைகளுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் தெரியுமா? ஸ்கூல் பெல் அடிச்ச உடனே. இப்பெல்லாம் பெல் அடிக்க மாட்டாங்க, எலக்ட்ரிக்ல அடிக்கிறாங்க. ட்ரெயின் சத்தம் கேட்கும். நாங்கள் படிக்கும் போதெல்லாம் பெல் அடிப்பாங்க, பெரிய இரும்பு கம்பில் டன் 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 கேட்கும். அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். அவ்வளோ எப்படா பள்ளிக்கூடத்துக்கு போறதை காட்டிலும் பள்ளிக்கூடத்துக்கு அழுது போவோம். பள்ளிக்கூடம் முடியும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷம், வாயெல்லாம் பல்லா இருக்கும், அவ்வளோ சந்தோஷமா போகும். அதே போல வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கவங்க, கண்ணீரில் இருக்கிறவங்க, இயேசுவே எப்போ வரப்போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வலிமையில வெளி வைத்து காத்துட்டு இருக்கிறத பார்க்கலாம். அப்ப முதலாவது இயேசுக்கு முன்பாக யாருடைய சத்தம் கேட்கும்னா, இந்த மிகாவேலுடைய சத்தம் கேட்கும். இப்ப ரொம்ப முக்கியமானதுக்கு வந்திருக்கும். ரெண்டாவது தேவ எக்காலம் கேட்கும். இந்த தேவ எக்காலத்திலே பாருங்க, காதுல எல்லார் காதலையும் இது விழாது. ரேடியோவை டியூன் பண்ணுவோம். முதல்ல ரேடியோ இருக்கும். ஸ்ரீலங்காவில் நிறைய பாட்டுலாம் போடுவாங்க, சினிமா பாட்டு. அப்போ முதல்ல எல்லாம் அந்த ஸ்லோனுக்கு சேனலை மாற்றுன்னு சொல்லுவாங்க. சேனலை அந்த அலைவரிசையில் அந்த நம்பரில் வச்சா தான் பாட்டு சரியாக கேட்கும். அப்போ நாம தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது, கேட்டு பழகி இருக்கும் பொழுதுதான் அந்த தேவ எக்காலத்தோட சத்தம் நமக்கு கேட்கும். தேவனோடு பேசிய அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? அதை முதல்ல கவனிங்க. தேவனோடு நீங்க பேசியிருக்கீங்களா? பேச பிரயாசப்படுறீங்களா? முதலாவது அப்ப தேவனோடு இருக்கணும், தேவனோடு சஞ்சரிக்கணும், தேவனோடு வாழணும், தேவனோடு நடக்கணும். ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுக்கு மூலம் செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு நினைக்கும் பொழுது தேவனுடைய அந்த அலைவரிசை நமக்கு கிடைக்கணும். அப்பதான் தேவ எக்காலம் நமக்கு கேட்கும். இந்த தேவ எக்காலம் கேட்கும் போது என்ன ஆகும்? கிறிஸ்துவுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் சரிங்களா? அதாவது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தாங்களோ, கிறிஸ்துவோடு வாழ்ந்து மரித்தாங்களோ, கிறிஸ்துவுக்காக பாடுபட்டு மரித்தாங்களோ சரிங்களா, அவர்களுக்கு மட்டும் இந்த சத்தம் கேட்கும். அவர்கள் உயிரடைவார்கள் சரிங்களா? அடுத்த இதில் நல்லா விளக்குறேன் பாருங்க. அப்ப என்ன நடக்கும்? தேவ எக்காலம் ஊதும் பொழுது மறுரூபம் ஆவார்கள். அவர்கள் முதலாவது உயிரடைவார்கள். பின்பா உயிரோடு இருக்கும் நாமும் ஒரு இமைப்பொழுதிலே, தமிழ்லே ஒரு நிமிஷத்திலே, ஒரு நொடி பொழுதிலேன்னு போட்டிருக்கும். ஒரு நொடி பொழுதிலே மறுரூபம் ஆவாங்க. இந்த சமயத்தில் புதைத்தவர்கள் எல்லாம் யாரெல்லாம் புதைச்சோமோ, ஒரு விவசாயி விதைக்கிறான்னா சரிங்களா, அது முளைக்கும் தான் விதைப்பான். ஆனால் விதைத்த எல்லா விதைகளும் முளைச்சிடாது.
எந்த விதையில வீரியம் இருக்கோ, வித்து இருக்குதோ, சத்து இருக்குதோ, அந்த விதை தான் விதைக்கும். சில விவசாயம் என்ன பண்ணுவாங்க, விதையை விதைக்கும் போது சில பதறு, சில சாவியெல்லாம் விதைச்சிருவாங்க, அதெல்லாம் முளைக்காது. கர்த்தருக்குள்ள யார் முளைச்சாங்களோ அவங்க தான் தேவ எக்காலம் கேட்டு உடனே டப்பு டப்பு டப்புன்னு எந்திரிப்பாங்க. சில பேர் சொல்லலாம், சில பேர் எரிச்சு கொண்டு இருக்காங்களே, சில பேர் காணாமல் போயிருக்காங்களே, இவங்கெல்லாம் எப்படி வருவாங்க? தேவன் எப்படியாப்பட்டவர்னா, ஒருவனுடைய சரீரத்தை எரித்து அவனுடைய சரீரத்தை நியூசிலாந்துலேயோ, அமெரிக்காவிலேயோ, ஆஸ்திரேலியாவிலோ, அண்டார்டிகாவிலேயோ, சமுத்திரத்திலேயோ, நிலாவில் போய் போட்டாலும் ஒரு நொட்டி பொழுதுல எல்லாருடைய மாலிகுல்ஸும் சரீரமும் ஒரு நொட்டி பொழுதுல மறுரூபமாக்கப்படும். அதான் ஆண்டவர், அதான் ஆண்டவர். அறிவியல் விஞ்ஞானம் எப்படி சொல்லுது அப்படின்னா, ஒரு பொருளை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, அந்த பொருளை வேறொரு பொருளாக மாற்ற முடியும், அந்த பொருளை வேறொரு பொருளாக மாற்ற முடியும். அப்போ முன்னாடி மரித்தவர்கள் மூலக்கூறுகளாக பூமியிலே அங்கங்கே அவர்களுடைய அந்த எலும்புகளும் தசைகளும் இருக்கிறத பார்க்கலாம். சரிங்களா? அதெல்லாம் ஒரு நிமிஷத்திலே பழைய சரீரமாக மாறாது, புதிய சரீரமாக மாறும், புதிய சரீரமாக மாறும். ஒரு கூட்டுப்புழு கொஞ்ச நேரம், கொஞ்ச காலம் அந்த கூட்டுப்புழு அடங்கி இருக்கும் பாருங்க, ஒரு காலம் வந்த உடனே அந்த புழுவுக்கு டக்குன்னு அந்த ரெக்கை விரியும், ரெக்கை முளைச்சி விரியும். அப்போ அந்த கூட்டுப்புழு முதல்ல என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, கசப்பான இலைகளை தான் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு, கசப்பான இலைகளை தான் சாப்பிட்டு இருந்துச்சு. எப்போ ரெக்கை விரிஞ்சிச்சோ அது இனி பாருங்க பறந்து போய் மதுரமான தேன்களை தான் சாப்பிட போகுது. இந்த பூமியில் இருக்கும்போது அநேகர் கசப்புகளை, கண்ணீரை, தேவையில்லாத குற்றத்தை நம்ம சுமந்து கொண்டு இருக்கலாம். எப்போ நமக்கு மறுரூபமாகப்படுவோமோ, தேவனுடைய சமூகத்துக்கு போவோமோ, நம்முடைய கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கப்படும். அல்லேலூயா. கண்ணீர். அப்போ இங்கே பூமியில் இப்படி தான் இருப்போமா? அப்படி கிடையாது. தேவன் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். பூமியிலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ தேவ எக்காலம் ஊதும் பொழுது நாம் கவனிக்கிறவர்களாக இருக்கணும். கவனிக்க முடியாத சேமத்திலையும் தேவன் கவனிக்க வைப்பார். இப்போ பாருங்க, நம்ம தேவ எக்காலம் ஊதின உடனே டக்குன்னு மறுரூபமாகி நமக்கு முன்பாக மரித்த பரிசுத்தவான்கள் எழுந்திருப்பாங்க. பிறகு நாமும் மறுரூபமாகி தேவனுடைய சமூகத்துக்கு போவோம். இந்த சமயத்தில் பூமியில் மிகப்பெரிய குழப்பங்கள் உண்டாகும். பஸ்ஸில், ட்ரெயினில், பைக்கில் டக்கு 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 டக்குன்னு பக்கத்தில் இருக்கவங்க காணாமல் போவாங்க, பக்கத்தில் உள்ளவங்க காணாமல் போவாங்க, எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு காணாமல் போவாங்க, ஆளை காணோம், ஆளே காணோம். இந்த சமயத்தில் உலகத்தில் பெரிய கலாட்டா, பெரிய குழப்பம் வரும். பஸ் ஓட்டிகிட்டு இருக்கும்போதே பரிசுத்தவானா இருந்தால் டிரைவர் காணோம், ட்ரெயினில் இன்ஜினியரில் டிரைவரை காணும், பைலட்டை காணும். சரிங்களா? பக்கத்தில் உட்கார்ந்தது மனைவியை காணும், பிள்ளையை காணும், புருஷனை காணும். காணாமல் போனவர்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. டிவியில் ஃப்ளாஷ் நியூஸ் ஓடிட்டு இருக்கும். இந்த சொன்னோம் இல்லையா, கடத்தி கொண்டு போனார்கள், எங்கே எப்படி கடத்தி கொண்டு போனால் ஒன்றும் புரியாது. அப்போ தான் உலகம் நினைக்கும், ஆஹா இங்கே ஒரு அல்லேலூயா கொஸ்டின் ஒன்று இருந்துச்சு, அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, அந்த நாள் வந்துருச்சு, அந்த நாள் வந்துருச்சு. அப்போ அந்த ரகசிய வருகையிலே நிறைய பேர் பரிசுத்தவான்கள் தேவனோடு மத்திய ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. தேவ காலம் எதுக்கு ஊதுறது? போர் முன்னறிவிக்கிறதுக்கு ஊதுவாங்க, சபை கூட்டப்படுறதுக்கு ஊதுவாங்க, பிரபுக்களை கூட்டுறதுக்கு ஊதுவாங்க இந்த எக்காலம். அதே போல அந்த பிரதான தூதனுடைய எக்காலம் பாருங்க, நம்மை கூட்டி சேர்ப்பதற்காக அது ஊதப்படும். இந்த சமயத்திலே நாம் பாருங்க, மத்திய ஆகாயத்தில் அந்த வான மண்டலத்தில் அவரை போய் சந்திப்போம். ஒரு புதிய அது ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். இப்போ நிலாவுக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, எத்தனையோ வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணி, எத்தனையோ நாள், சரிங்களா, அவங்க ட்ரைனிங் எடுத்து அப்புறமா தான் நிலா வரைக்கும் போவாங்க. நிலா வரைக்கும் போயிட்டு திரும்பி வர்றதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அது அறிவியல். ஆனால் நாம் அப்படி கிடையாது. ஒரு நொடி பொழுதே மறுரூபமாகி அவருடைய சமூகத்தை நாம் தரிசிப்போம். இந்த சமயத்தில் நம்ம இயேசுவை பார்க்க போகிறோம். பிரதான தூதனுடைய சத்தம் கேட்குது, தேவ காலம் ஊதப்படுது. இந்த சமயத்தில் இயேசு கிறிஸ்துவை, பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் இருப்பார். பாருங்க, உலகத்தில் எந்தெந்த ஜாதிகள் இருக்குதோ, இனங்கள் இருக்குதோ, யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ, கருப்பர்கள், வெள்ளையர்கள், சீனர்கள், சரிங்களா, எல்லா மக்களும் பரிசுத்தமாக வாழ்ந்தவங்க மத்திய ஆகாயத்தில் மணவாளனை சந்திப்பார்கள். அல்லேலூயா. நாம் விசுவாசிக்கிறோம், இந்த இடத்துல போய் நான் மத்திய ஆகாயத்தில் ஆண்டவரை சந்திப்பேன். கீழே என்ன பண்ணுவாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. மனைவியை காணோம், பிள்ளையை காணோம், புருஷனை காணோம், பக்கத்து வீட்டுக்காரனை காணோம், கம்ப்ளைண்ட் போயிட்டு இருக்கும். சரிங்களா? போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் வாங்க ஆள் இருக்காது. ஏன்னா ஒரு கம்ப்ளைண்ட்லாம் வாங்கலாம், 2 கம்ப்ளைண்ட்லாம் வாங்கலாம், ஃபுல்லாக கம்ப்ளைண்ட்டாக இருந்து என்ன பண்ண. சரிங்களா? இந்த சமயத்தில் கீழே எப்போ சபை எடுத்துக்கொள்ளப்படுதோ அடுத்த நிமிஷமே உபத்திரவ காலத்துக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு பூமி. அப்போ பாருங்கள், நாம் உபத்திரவ காலத்தில் நாம் இருக்க மாட்டோம். ஏன்னா பாருங்கள், உபத்திரவ காலம் வராமல் இருக்கிறதுக்கு சபை தடை பண்ணி கொண்டு இருக்கிறது.
சபை இருக்கிறதுனால தான் உபத்திரவ காலம் வரலை. அங்கே எருசலேமிலே தேவாலயம் கட்டணும்னு யூதர்கள் அடம் பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. எப்போ தேவாலயம் பூமியில் கட்டப்படுதோ அந்த சமயத்திலே சபை பூமியில் இருக்காது. சபை பூமியில் இருக்காது. ஏன்னா தேவாலயம் கட்டிட்டாங்க அப்படின்னா நியாயப்பிரமாணத்தின்படி பலிகள் அங்கே கொண்டு வரப்படப்படும். நியாயப்பிரமாணம் வரும்பொழுது கிருபையின் காலம் முடிக்கப்பட்டு மேலே போயிடும். சபை கட்டிட்டாங்க எருசலேமில் அப்படின்னா அவங்க அன்றாடம் பலி செலுத்திடுவாங்க. சிவப்பு கிடாரி எல்லாம் தயாராக இருக்குது. ஒரு ஆலயம் கட்டணும்னா எவ்வளோ நேரம் போடும்பொழுது ஒரு நாள்லேயே ஆலயம் கட்டலாம், ஒரு வாரத்தில் ஆலயம் கட்டலாம். டெக்னாலஜி அதிகமாக இருக்கிறதுனால ஒரு வாரத்தில் ஆலயம் கட்டி 2 நாள்லேயே ஆலயம் கட்டி பிரதிஷ்டை பண்ண எல்லாம் சரியாக இருக்காங்க. டிஎன்ஏ செக்அப் பண்ணி சரிங்களா, யூதர்களில் யார் லேவி கோத்திரம், இந்த லேவி கோத்திரத்தில் பிரதான ஆசாரியன் யார் எல்லாம் முடிவு பண்ணி சரியாக இருக்குது. ஆலயம் கட்டப்படணும். ஆலயம் கட்டிட்டாங்கன்னா இங்கே சபை இல்லைன்னு அர்த்தம். சபை இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? ஏன் அப்படின்னா நியாயப்பிரமாணம் திரும்ப உள்ள வரப்போகுது. கிருபையின் காலம் மேலே போக போகுது. கிருபையின் காலம் சபை மேலே போக போகுது. சரிங்களா? நூற்றாண்டுகளாக காத்திருந்த சம்பவம் இங்கே நிகழப்போகிறது, நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நூற்றாண்டுகளாக எத்தனையோ நாம் தாய் தகப்பன் தாத்தா பாட்டி சரிங்களா, எத்தனையோ பேர் இயேசுவோடைய வருகைக்காக காத்திருந்து மரித்திருக்கிறத பார்க்கலாம். ஆனால் மரித்தாலும் எப்படி மரித்தாங்கன்னா ஒரு விசுவாசத்தோடு மரித்தாங்க. மரித்தாலும் எப்படி மரித்தாங்க? விசுவாசத்தோடு மரித்தாங்க. நான் மரித்தாலும் என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என்னுடைய கண்கள் அவரை காணும் யோபு சொன்னது போல சரிங்களா, நூற்றாண்டுகளாக வாழ்ந்த கிறிஸ்தவர்கள், வாழ்ந்து மறைந்த கிறிஸ்தவர்கள் இயேசுவின் வருகையை எதிர்பார்த்து ஏமாந்து மரித்திருக்கலாம். ஆனால் அந்த சமயத்தில் அவங்க தேவனை தரிசிப்பார்கள். தேவனை மத்திய ஆகாய மண்டலத்திலே ஒரு சந்திப்பு நிகழ்கிறத பார்க்கலாம். முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். சரிங்களா? 2வது உயிரோடு இருக்கும் நாமும் ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாவோம். பாருங்க, இந்த ஆங்கில பைபிளில் NIV போட்டிருக்கும். எப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும் நாம் மறுரூபமாகிறதுக்குன்னா இன் எ மூமெண்ட், இந்த ட்விங்க்லிங் ஆஃப் அன் ஐ, கண் இமைக்கிற நேரத்தில் மறுரூபமாகும். கண் இமைக்கிற நேரத்தில் ஒரு நொடியில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே போல் ஒரு நொடியிலே நம்முடைய சரீரம் மறுரூபமாக்கப்படும். இப்போ பாருங்க, புவியீர்ப்பு விசை ஒரு பொருளை போட்டால் கீழே விழுகுது. ஏன்? அதில் கனம் இருக்குது. அப்போ நாம் மறுரூபமாகும் போது சரீரத்தில் கனம் இருக்காது. சரிங்களா? அப்போ நாம் போக வேண்டிய இடத்துக்கு நாம் போய்கிட்டு இருப்போம். அப்போ புவியீர்ப்பு விசை நம்மை தாக்காது. ஏன்னா பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் நம்ம விட்டுட்டோம். பரலோகத்திலே தேவன் அந்த ராப்சருங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா வேரோடு பிடுங்கி எடுத்துட்டு போயிடுவார். கடைசியாக பார்க்கலாம், மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொண்டு அவரோடு இருப்போம். இதை பார்த்து முடிக்கலாம். மத்திய ஆகாயத்தில் 7 வருஷம் கல்யாண விருந்து, திருமண விருந்துக்கு, கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. இது 7 வருஷம். சில பேர் சொல்லுவாங்க அந்த கல்யாண விருந்தில் பங்கெடுத்துட்டு பூமிக்கு இயேசுவோட 2ஆம் வருகையில் வர்றதுக்குள்ளே டக்குன்னு 7 வருஷம் முடிஞ்சிடும். அந்த 7 வருஷம் முடிஞ்சு பூமிக்கு இயேசு கிறிஸ்துவோடு வரும்பொழுது அவர் தன்னுடைய நாசியின் சுவாசத்தினாலே அந்தி கிறிஸ்துவை அழித்து 1000 வருஷ அரசாட்சியில் நம்மை ஆளுகிறவராக அவரோடு வைத்திருப்பார். 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்ச உடனே நியாயத்தீர்ப்பு உண்டாகும். அந்த 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்சு சரிங்களா, இந்த புதிய வானம் புதிய பூமி இதெல்லாம் நிகழும். முதலாவது இயேசு கிறிஸ்து கழுதையில் வந்தார், 2வது குதிரையில் வரப்போகிறார். முதலாவது மரியாளின் மகனாக வந்தார், 2வது மகிமை பொருந்தினவராக வரப்போகிறார். முதலாவது முள் கிரீடம் சூட்டி வந்தார், 2வது மகிமையின் கிரீடம் சூட்டி வரப்போகிறார். முதலாவது ரட்சிக்க வந்தார், 2வது தண்டிக்க வரப்போகிறார். சரிங்களா? முதலாவது ஆவிக்குரிய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்தார். இப்போ 2வது ராஜாதி ராஜாவாக அவருடைய ராஜ்யத்தை 1000 ஆண்டுகள் பூமியிலே ஸ்தாபிக்க வருவார். முதலாவது ரகசிய வருகையிலே மணவாளனாக வந்தார், பரசிக வருகையிலே நியாயாதிபதியாக வருவார். முதலாவது சபைக்காக வந்தார், அடுத்து சபை எடுத்துக்கொள்ள வருவார். எல்லாம் தேவனாலே முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. நாம் உலகத்துக்குரிய காரியங்களே இன்னும் தேடிட்டு இருக்கோம். உலகத்துக்குரிய காரியங்கள் ரொம்ப முக்கியம்தான். குடும்பம் நடத்துறதுக்கு, சந்தோஷமா இருக்கிறதுக்கு, தேவைகளை சந்திக்கப்படுவதற்கு பணம், பொருள், பதவி எல்லாம் முக்கியம்தான். எல்லா டயத்தையும் நம்ம உலகத்துக்கே கொடுத்துடாம இயேசுவோட ரகசிய வருகைக்கு நம்ம ஆயத்தமாகும். இயேசுவோடைய ரகசிய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். காலம் சமீபமாக இருக்கிறது. காலம் செல்லாது. எப்போ எது வேணாலும் நடக்கலாம். நீங்கள் உங்களை நீங்களே நிதானித்து ஆராய்ந்து அறிந்து உங்களுடைய தவறுகள் தப்புகள் முக்கியமாக அந்த லேட்டாக வர்றதெல்லாம் குறைச்சிக்கங்க. முடிந்த அளவுக்கு தேவனுடைய சபைக்கு முக்கியமாகங்க. பக்கத்தில் உள்ள சபைக்கே நம்ம வரலைன்னா பரலோகத்துக்கு எப்படி போக போகிறோம்? சரிங்களா? ரொம்ப முக்கியம். நாங்கள் வீடு சந்திப்பில் ஒவ்வொரு தடவையும் அதான் சொல்லுவோம், பிரதர் சீக்கிரம் வாங்க, சிஸ்டர் சீக்கிரம் வாங்க.
நீங்களும் ஒரு காரணம் சொல்லுவீங்க. சரிங்களா? இனிமே அது நடக்காம பார்த்துக்கொள்ளுங்க. காலம் சமீபமாக இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.